கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் சில பிரிவுகளை நம்மளால் ஏற்றுக்கொள்ளவே முடியாததாக இருக்கும். ஒரு சில நபரிடத்திலோ அப்படி இல்லாட்டி ஒரு இடத்துல இருந்தோ நமக்கு ஒரு பிரிவு வரும்போது நம்ம ரொம்ப துக்கம் அடைஞ்சு போகிறோம், ரொம்ப சோர்வடைகிறோம். நம்மளால் தாங்கிக்கவே முடியாது. இவங்க ஏன் நம்மளை விட்டு போயிட்டாங்க, அல்லது நம்ம ஏன் பிரிஞ்சிட்டோம், நமக்கு மேபி என்ன ஒரு இழப்பாக இருக்கலாம், என்ன வேணால் இருக்கலாம். அந்த மாதிரி நம்ம துக்கம் அடைவோம். ஆனால் நம்ம ஒன்றை புரிஞ்சுக்கணும், என்னென்னா தேவன் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். உதாரணமாக பார்த்தோன்னா, நோவோட ஜலப்பிரளயத்து காலத்துக்கு அப்புறமா ஜனங்கள் எல்லாரும் என்ன நினச்சாங்க, ஜலப்பிரளயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு. அப்போ நம்ம இப்போ இருக்கிற ஜாதிகள் எல்லாரும் ஒரு சமபூமியில் ஒரு பட்டணத்தை கட்டி, அந்த நகரத்தில் ஒரு பெரிய வானளாவிய கோபுரத்தை கட்டி அங்கே நம்ம எல்லாரும் கூடி வாழ்ந்தோன்னா தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பாபேல் கோபுரத்தை கட்டுறதுக்கு ஒரு ஆலோசனை பண்ணாங்க. ஆனால் அது தேவனோட சித்தத்துக்கு மாறாக இருந்தது. தேவன் என்ன நினைக்கிறாரு, நமக்கு ஒரு கோபுரமோ ஒரு பட்டணமோ நம்மளை பாதுகாக்காது. அது நம்மளுடைய ரட்சிப்பு கிடையாது. நம்ம தேவனிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். முழு உலகமும் அழிஞ்ச போது நோவா தன்னோட கீழ்ப்படிதலினால் தன்னுடைய குடும்பத்தையும் ஜோடான மிருக ஜீவன்களையும் பாதுகாக்க முடிஞ்சுது. அதுபோல தான் நம்மளும் கூட நம்மளை தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். அந்த பாபேல் கோபுரத்தை கட்ட ஆலோசனை பண்ணும்போது தான் தேவன் என்ன பண்ணுறாங்க, பல பாஷைகளை உண்டாக்கி மக்கள் எல்லாரும் சிதறி போக பண்ணி அவங்களோட யோசனையை தாறுமாறாக்கியாச்சு. அதே மாதிரி தான் நம்மளை தேவனை விட்டு சில சமயங்களில் விலகி போயிட்டுருப்போம். அப்போ நம்மளோட காரியங்கள் தாறுமாறாகலாம், நம்ம அந்த நேரத்தில் சோர்வடையலாம். ஆனால் தேவன் நம்மளை காட்டிலும் நம்மளுக்கு என்ன தேவைங்கிறத அறிந்திருக்கிறார். நம்மளோட அறிவு குறைவுள்ளது. தேவன் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நன்மையானதை பெற்றுக்கொள்வோம். ஆமேன்.